ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஜெனரேஷன் டு ஜெனரேஷனோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷாஷா நீங்க ஓடி போய் உள்ள மயங்கி கிடக்குற லிங்கோவை பாக்குறாங்க. நல்ல வேலை உயிர் இருக்குன்னு சொல்லும் போதே மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. நீங்க 2 பேரும் உள்ள வந்திருக்க கூடாது, வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பாக்குறான், அம்மா லிங்கோ உடம்புல உங்க மாமனாரோட ரத்தம் ஓடிட்டு இருக்கு, அது பிடிக்கலன்னு அவளை கொல்ல பாக்குறீங்க. ஆனா யூச்சியோட உடம்புலயும் அதே ரத்தம் ஓடுது, நீங்க ஏன் அவனை ஒண்ணும் பண்ணலன்னு கேக்குறான். அதுக்கு உடனே மாஸ்டர், ஏன்னா யூச்சி ரொம்ப நல்லவன், எனக்கு அப்புறம் இந்த இடத்த அவன் அடையணும்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் அவன மாதிரி ஒருத்தனுக்கு இந்த இடத்தோட தலைவர் பதவி கிடைக்கணும், ஷாஷாக்கும் அவனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க பாக்குறான், பொய் சொல்லாதீங்க, யூச்சிய நீங்க அவ்வளவு பாசம் காட்டி வளர்த்திருந்தீங்கன்னா யூச்சியோட அண்ணன் அவனை கொல்ல போவான்னு தெரிஞ்சு கூட கண்டுக்காம இருந்திருக்க மாட்டீங்க. யூச்சி செத்தா உங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது, ஆனா நல்லவர் முகமூடிய நீங்க போட்டுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது மட்டும் இல்லாம யூச்சிய நீங்க சொல்லிதானே அந்த பெரிய நேத்தர் அவுராவை வச்சு அட்டாக் பண்ணாங்க, அதனாலதான் இத்தனை நாள் அவன் சக்தி இல்லாம தெரிஞ்சிட்டு இருந்தான். அதனால மட்டும்தான் சன்ஃபிளவர் ஜெயட தேடி நாங்க போனோம். நாங்க தேடி போய் அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நீங்க பண்ண ஏற்பாடுதான் இது. யூச்சியை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிருக்கான். உடனே மாஸ்டர், இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு கொஞ்சம் நக்கலாவே கேட்டுட்டு இருக்கான். நீங்க உடனே ஒரு மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறான். மாஸ்டருக்கு லைட்டா நடுக்கம் வருது, ஆனா பெரிய லெவல்ல இல்ல. என்ன நடக்குதுன்னு ஷாஷா கேக்குறா. ஏற்கனவே இவன் மேல அன்னைக்கு நான் ஒரு விஷத்தை போட்டேன், ஆனா அந்த விஷம் இவனை எதுவும் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றான். என் உடம்புல பவர் சேர்ந்துருச்சு, இனிமே எந்த விஷமும் என்னை எதுவும் பண்ணாது, நீங்க 2 பேரும் உள்ள வந்துட்டீங்க, இனிமே வெளியே போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. வெளியே எங்க பெரிய லெவல்ல சண்டை நடந்துட்டு இருக்கு. சாங்கு சாருக்கு நான் பையனா அவர்கிட்ட நடிச்சிட்டு இருக்கும் போதே அவர் என்ன கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாரு, இங்க பாரு நீ என் பையனே காட்டிக்கோ, அது மட்டும் இல்லாம என்னால இதுக்கு மேல உன்னை காப்பாத்த முடியாது, ஏதோ உள்ள இருக்க ஒருத்தன் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான், அவன் யாருங்கிறத நீ கண்டுபிடிக்கணும், அதனால என்னோட பையன் சாங்னிங்கா நீ போய் நடிக்கிறன்னு சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கடைசியா வார்த்தையை சொல்லிட்டு தான் அவர் இறந்து போனாரு. ஆனா அப்ப கூட அவர் உங்க மேல சந்தேகப்படல, ஏன்னா உங்ககிட்ட போக சொல்லிதான் என்ன அனுப்புனாருன்னு சொல்ல. சாங்கனா குறைச்சு மதிப்பு போட்டுட்டேன், உன்னை என்கிட்ட அனுப்பி அவன் அந்த பிளானையே ஸ்பாயில் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஃபுல்லா ஸ்ட்ராங் ஆயிர போறேன், என்னை பார்த்து இனிமே யாரும் பயப்பட மாட்டாங்க, ஷாஷா உனக்கு யூஜியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்க 2 பேரும் இந்த இடத்த பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு 2 பேரையும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு ஷாஷா நீங்க 2 பேருமே எந்திரிக்க முடியாம ஒரு மயக்கத்துல இருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் மறுபடியும் லிங்கோவோட தலையில இருந்து சக்தியை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது உங்க பொண்ணு, கொன்னுடாதீங்கன்னு ஷாஷா அசைய முடியாம கத்திட்டு இருக்கா. சரியா வெளியே இங்க சண்டை நடந்துட்டே இருக்கு. அப்போ உள்ள இந்த ஷீச்சியோட அப்பா இருக்கான்ல, அவன் நின்னுட்டு இருக்கான். ஷாஷாவோட அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு, என்னை தாண்டிதான் நீங்க போகணும், எங்க கிட்ட நிறைய ஆளுங்க இருக்காங்க, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஷீச்சி முன்னாடி வரா. என் அம்மாவை கொன்ன இந்த ஆள நான் பழி வாங்க வேண்டியிருக்கு, என்ன சண்டை போட விடுங்கன்னு சொல்லிட்டு ஷீச்சி அவங்க அப்பா கூட தனியா சண்டை போடுறா. உன்னால என்னமா பண்ண முடியும், உனக்கு வால் பயிற்சி எத்தனையோ தடவை நான் கொடுத்தேன், அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு அவங்க அப்பா நக்கலா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஷீச்சி வேற ஒரு டைப் வெப்பன் வச்சிருக்கா, அதை எடுத்துடுறா. தாத்தாவோட சீக்ரெட் வெப்பன், இதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு தாத்தா யாருக்கும் தெரியாம, ஏன்னா எனக்கு வால் யூஸ் பண்றதுக்கு சரியா டெக்னிக்ஸ் வரலன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இது போதும்யா, எங்க அம்மாக்காக நான் பழி வாங்க போறேன்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் யூச்சி கிட்ட அவன் அண்ணன் வந்துடுறான். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, தலைவன் நான் சொல்றேன்னு சொல்ல, அப்பா இன்னும் உயிரோட இருக்கும்போது நீ எப்படி தலைவனாவ, முட்டாள்தனமா இருக்கு, அதுவும் இல்லாம அன்னைக்கு எனக்கு பவர் கூட ஃபுல்லா இல்ல, என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு பெருமை பீத்திக்கிற, இப்ப 2 பேரும் ஒன்னா சண்டை போட்டுக்கலாம் வரியான்னு யூச்சி கேக்குறான். வேற வழியே இல்லாம அவங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஷீச்சி ஒரு வழியா அவங்க அப்பாவை தோக்கடிச்சிடுறா. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கு எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்து அவன் இந்த இடத்தோட அடுத்த ராஜாவாக்குறேன், நான் என்னென்ன கடமையெல்லாம் செய்யணுமோ ஒரு அக்காவா எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லிட்டு, நீங்க இதுக்கும் மேல அம்மாட்ட போய் சொர்க்கத்துல போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரியா அவங்க அப்பா இருக்கான்ல, என்ன உற்றுமா, என்ன ஜெயில கூட அடைச்சு வச்சிரு, ஒரு உயிர் பிச்சை கூடன்னு கெஞ்ச ஆரம்பிக்க ஷீச்சிக்கு அப்பாவை கொல்றதுக்கு லைட்டா மனசு வரல. ஆனா இவ மனசு மாறுறாங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த ஆள் அவளை கொல்றதுக்கு போறாரு. பின்னாடி ஷூகுன் நிக்கிறான்ல, கையில வெப்பன் வச்சிட்டு இருக்கான், அங்க ஷீச்சியோட அப்பாவை கொன்னுடுறான். உன்னால முடியலன்னு தெரிஞ்சது, அதான் நான் பண்ணிட்டேன், உங்க அப்பாவோட ரத்தம் எதுக்கு உன் கையில படிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஷீச்சி நான் பழி வாங்கி முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி அங்கேயே நின்னுட்டு இருக்கா. இங்க அடுத்து வேகமா நம்ம ஷாஷாவோட அம்மா அப்பா எல்லாம் உள்ள இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க நம்ம மாஸ்டரோட அசிஸ்டன்ட் இருந்தார்ல லீ அங்கிள், அவர் அங்க நிக்கிறாரு. ஷாஷாவோட அம்மாவோட செட் தான் இவரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, எங்களை உள்ள விடு, நாங்க தடுத்து நிறுத்தணும்னு சொல்ல, மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்க வேண்டியது என்னோட வேலை, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, பிங்ஷோவுக்காக பழி வாங்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன், பழி வாங்கியே தீர்வேன் அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, என் தங்கச்சி அங்க வில்லன்களை கொல்ல போனது அவ இஷ்டப்படி போனது, ஒரு நாள் கூட அவ ரிக்ரெட் பண்ணதே இல்ல, சாகுற வரையும் சந்தோஷமா தான் இருந்தா, நான் எல்லா கெட்டவங்களையும் கொன்னுட்டேன்ட்டு.
தேவையில்லாம இப்ப நீ அவர் பேரை சொல்லி தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷாஷாவோட அப்பா அம்மாவோட படையே ஒட்டு மொத்தமா சண்டைக்கு போயிட்டு இருக்கு. இங்க உள்ள மறுபடியும் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் மாஸ்டர். அந்த இடத்துக்கு டாலு போயிடுறான். டாலு யாருன்னா இந்த மாஸ்டரோட ஒய்ஃப பார்த்து எப்பவுமே பாவப்பட்டுட்டே இருப்பான்ல அந்த பையன்தான். எனக்கு 2 மாத்திரை கொடு, கொஞ்சம் உடம்பு வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கேட்க அந்த டேப்லெட்டை எடுத்து குடுக்க போற மாதிரி டாலு கையில இருக்கிற கத்தியால மாஸ்டரை குத்திடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளு ஷாக் ஆகிட்டு இருக்க. இல்ல மாஸ்டர், நீங்க இப்படி தப்பு பண்ணாதீங்க. நீங்க பண்ண போறது பெரிய தப்பு. நீங்க தான் எனக்கு வாழ்க்கை குடுத்தீங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நீங்க தப்பு பண்ணும்போது நான் கொஞ்சமாவது கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் அவன வேகமா தள்ளிவிட கையில ஒரு வெடிகுண்டு வச்சிருக்கான். அத வச்சு மாஸ்டரை வெடிக்க வச்சு கொஞ்ச நேரம் அந்த மாஸ்டரை ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்து தட்டி தட்டி நடந்து போய் ஷாஷா மயங்கி இருக்கால, அவளுக்கு அக்குபஞ்சர் பண்ணி அவளை எழுப்பி விட்டுடுறான். இங்க பாரு, சீக்கிரமா லிங்கோவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்கன்னு டாலு சொல்ல, ஷாஷா நீங்க எழுப்புறா. 2 பேரும் வேகமா ஓடி போயிட்டு லிங்கோவை எடுத்துட்டு இருக்காங்க. லிங்கோவை விட போறீங்களா இல்லையான்னு மாஸ்டர் கத்த ஆரம்பிக்க, டாலு அவர் காலை கட்டி புடிச்சிட்டு மறுபடியும் ஒரு வெடிகுண்ட வெடிக்க வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அவரை டிலே பண்ண வைக்கிறான். இங்க நம்ம யூச்சி மேட்ச்ல ஜெயிச்சிடுறான். ஜெயிச்சுட்ட என்ன கொன்னுடுன்னு அவங்க அண்ணன் சொல்ல, போனா போதுன்னு கொல்லாம விட்டு போறான். பார்த்தா அவங்க அண்ணன் சீக்கிரட்டா அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். வேற வழியே இல்லாம யூச்சி அவங்க அண்ணனை அதே இடத்துலயே கொண்டு போட்டுட்டு அடுத்த நேரா உள்ள போயிட்டு இருக்கான். இங்க மாஸ்டர் பாக்குறாரு. ஷாஷாவும் லிங்கும் ஓடி வரும்போது வேகமா பறந்து வந்து புடிச்சிடுறாரு. லிங்கோவை என்கிட்ட கொடுத்துருங்க, இனிமே என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு அட்டாக் பண்ண, ஷாஷாலாம் பறந்து போய் விழறா. வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறா. லிங்க கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான் மாஸ்டர். நீ மோசமானவன். நீ ஷாஷாவோட மனச மாத்தி மாத்தி அவளை காதல் வலையில விழ வச்சு அவகிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்க கொடூரமானவன் சொல்லிட்டு, அதான் உங்க சித்தப்பா எப்படி வந்து என்னோட பிங்க் ஷூவை ஏமாத்தினானோ அதே மாதிரியே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கன்னு நீங்க போட்டு அடிக்கிறான். ஷாஷா கத்ரா, மாஸ்டர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்க அவன் ரொம்ப நல்ல பையன். ப்ளீஸ் மாஸ்டர், கண்டதே எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த 3rd லெவலுக்கு வந்தா பைத்தியம் பிடிக்கும்ல, அது மாதிரி மாஸ்டருக்கு பைத்தியம் பிடிச்சிருது. வேகமா நீங்க கொல்றதுக்காக போறாரு. இவன் உடம்புல இருந்து சக்தியை எடுக்கலான்னு. ஆனா நம்ம நீங்க பாடியில சக்தியே இல்ல. ஏன்னா எல்லாத்தையுமே ஷாஷாக்கு கொடுத்துட்டான்ல. செம்ம வீக்கா இருக்கான். அதனால இன்னும் வேகமா மாஸ்டர் அடிக்க ஆரம்பிக்க, ஷாஷா ஒரு பக்கம் எந்திரிக்க முடியாம கத்திட்டு இருக்கா. சண்டை வெளியே சூடு பறக்க நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம ஷாஷாவோட ஃபேமிலி வின் பண்ணிடுறாங்க. அதாவது அந்த லீ அங்கிள் இருக்கான்ல, அவன் தோத்து போயிடுறான். சுத்தி மத்த சீனியர்லாம் நின்னுட்டு ஒன்னும் கேட்டு போலடா, பாத்துக்கலாம்டா, நீ கத்திய கீழே போடு, சரண்டர் ஆயிடுன்னு சொல்ல, இல்ல பிங்க் ஷூ அக்காக்காக நான் பழி வாங்கி முடிக்கல, அக்கா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே அவன் தன்னை கொண்டுகிட்டு இறந்து போயிடுறான். இங்க ஷாஷாவோட அம்மா அப்பா எல்லாரும் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. அவரோட ஸ்டூடெண்ட் அங்க வந்துட்டு என் மாஸ்டர் இல்லாத உலகத்துல எனக்கும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேயே இறந்து போயிடுறான். இங்க ஷாஷாவை மறுபடியும் மாஸ்டர் தள்ளி விட்டுட்டு இருக்காரு. ஷாஷா ரொம்ப முடியாம நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பறந்து போய் பொத்தனி கீழே விழுந்துட்டு இருக்கா. நீங்க எந்திரிக்கிறான். ஷாஷாவை பாக்குறான். சரியா அப்பன்னு பார்த்து லிங்கோ வேகமா இங்க பாருங்க, அவங்க 2 பேரையும் உயிரோட விட்டுருங்க, இல்லன்னா நான் என்ன கொன்னுக்குவேன்னு சொல்லிட்டு கழுத்துல கத்தி வச்சுக்கிறா. வேகமா லிங்கோ தலையில கை வச்சு மறுபடியும் அவ பவரை எடுக்க ஆரம்பிக்கிறான் மாஸ்டர். அந்த நேரமா பார்த்து நம்ம நீங்க ஒரு பக்கமா பறந்து வந்து அவன் கை மேல கை வச்சு ஒரு பவரை கொடுக்க ஆரம்பிக்கிறான். டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தானே ஷாஷாவோட அத்தை சண்டை போட்டாங்க. அது அவங்கள பயங்கரமா அஃபெக்ட் பண்ணி அவங்க இறந்தும் போனாங்க. அந்த பவர் அவன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வர வழியே இல்லைன்னு சொல்லிட்டு செத்தாலும் பரவாயில்லன்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஷாஷா இருந்துட்டு அவளும் முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நீங்க பறந்து போய் பொத்துன்னு விழுந்துடுறான். ஷாஷா பாக்குறா. மாஸ்டர், நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா, எப்பவுமே அத்தை ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்க பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, ரூல்ஸை விட மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் நீங்கன்னு. அத்தை பார்த்தா அதே ஆள் நீங்க தானா, இல்ல நீங்க எல்லாத்தையும் மறந்து போயிட்டீங்களான்னு கேட்க, மாஸ்டருக்கு முழுக்க முழுக்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. ஷாஷாவை கத்தியால குத்த போறாரு. ஆனா நீங்க நடுவுல வந்துடுறான். அந்த கத்தி குத்த நெஞ்சில வாங்கிடுறான். ஷாஷா பாக்குறா. வேற வழியே இல்லைன்னு கையில இருந்து கத்தி எடுத்து மாஸ்டரோட நெஞ்சிலேயே குத்திடுறா. மாஸ்டர் கண்ணுல புடிச்சிருந்த பைத்தியம் திடீர்னு வெளியே போயிடுது. ஷாஷா, நீ என்ன பண்ற, என்ன முழுக்க கத்தியால குத்தி உன் அத்தைய பாக்க என்ன அனுப்பிடு. இந்த பையன் இருக்கான்ல, அந்த மாஸ்க் போட்டவன் கிடையாது, இவன் வேற மாதிரி போல. ஷாஷா என்ன அனுப்பிடுமா அப்படின்னு கேட்டு அவரே ஷாஷாவோட கத்தியால குத்தி வாங்கிட்டு அங்கே அப்படியே செதறி விழ ஆரம்பிக்கிறாரு. ஷாஷா கதறி அழுதுட்டு இருக்கா. அங்க மாஸ்டர் கண்ணுக்கு அவர் சின்ன வயசா படுத்திருக்க மாதிரியும் ஷாஷாவோட அத்தை அங்க வர மாதிரியும் இருக்கு. சரி போதும், ரொம்ப பண்ணிட்ட, கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போறாங்க. மாஸ்டர் அங்கே இறந்து போயிடுறாரு. ஷாஷாவோட வீட்ல இருந்து அத்தனை பேரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் கொஞ்ச நாள் அப்படியே ஓடி போயிட்டு இருக்கு. நீங்க எந்திரிக்கவே முடியாம படுத்த படுக்கையா இருக்கான். கடைசி நாட்கள்ல இருக்கான்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு குவானையும் ஷூகுனையும் கூப்பிட்டு இந்த இடத்த மொத்தமா நீங்க பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம மத்தபடி எல்லா டீடைல்ஸும் என்னோட எல்லா உரிமையையும் இதுல நான் வச்சிட்டு இருக்கேன். பிளான்ஸும் இருக்கு. அதை நான் போனதுக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யூச்சி இருக்கான்ல, அவன்கிட்ட போங்க, நெகோஷியேட் பண்ணுங்க, இந்த லெட்டர் அவன்கிட்ட கொடுங்க, அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். அவன் மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாது.
அடுத்து ஷாஷா. ஒருவேளை அவளுக்கு யாரையாவது எதிர்காலத்துல புடிச்சிருந்ததுன்னா, ஒருவேளை எல்லாரும் எதிர்த்தா கூட நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவள கல்யாணம் பண்ணி வைக்கணும். புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரையும் அனுப்பிடுறான். குவானும் வெளிய ஷுகுனும் வந்துட்டு அழாத குறையா நின்னுட்டு இருக்காங்க. ஷாஷா அடுத்து நம்ம நீங்க பாக்குறதுக்கு போறா. எனக்கு ஒரு மாரி கவலையா இருக்கு ஷாஷா. உன்னை விட்டு போக போறேன்னு நினைக்கும்போது கவலையா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கான். ஷாஷா அழுதுட்டே பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் உனக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ஆனா நான் உனக்கு எதுவுமே செய்யாம இப்படி கிளம்ப போறேன் அப்படின்னு நீங்க சொல்றான். ஷாஷா பாத்துட்டு இருக்கா. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா. இல்ல ஷாஷா, உன் முதுகுல எவ்வளவு சாட்டை அடி இருக்கு. எனக்கு ஒவ்வொரு நாளும் அத நான் நினைச்சு பார்த்திருக்கேன். ரத்தத்தோட நீ நிக்கிற மாரி. என் கூட இருக்கிற எல்லா தொடர்பையும் முடிச்சுக்கிறேன்னு தானே சொல்லி நீ இந்த அடிய வாங்குன. ஆனா அந்த அடி வாங்குனதுக்கு அப்புறம் தான் உன்கிட்ட இருந்து என்ன யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணேன்னு சொல்ல, அப்ப சரி பிரிஞ்சு போகாத. 2 பேரும் எப்பவுமே ஒண்ணாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. நிங்க எந்திரிச்சு அவ மேல அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். உன் கூட நிறைய இடத்துக்கு போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஷாஷா. நம்ம ஆல்ரெடி போனோம்ல. அந்த இடத்துக்குலாம் போணும் போல இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே. உன் கொஞ்சம் உடம்பு ஸ்ட்ராங் ஆகட்டும். அப்புறம் நம்ம போலான்னு ஷாஷா அழுதுகிட்டே சொல்றா. ஷாஷா, கல்யாண கெட்டப்ல நீ ரொம்ப அழகா இருப்பேன்னு தோணுதுன்னு நீங்க சொல்றான். சரி ஓகே. உனக்கு உடம்பு சரியானதும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஷாஷா சொல்றா. அப்படியே நீங்க மயங்கிட்டு அவன் மேலேயே விழுந்துடுறான். ஷாஷா கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறா. எங்க தம்பி வேகமா ஓடி வந்து நீங்கோட ரூம் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா ஷாஷா நீங்க 2 பேருமே இல்ல. பார்த்தா அங்க பறவை இருக்குல்ல, அத கூப்பிட்டு நீங்க தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஷாஷா பறவை மேல ஏறி போயிட்டு இருக்கா. ஷாஷாவோட அம்மா, அப்பா, தம்பி, யூச்சி, லிங்போன்னு தப்பிச்ச எல்லாரும் ஷாஷா போறத பாத்துட்டு இருக்காங்க. ஷாஷா நேரா கிளம்பி போறா. அஸ்திய ஒரு பாட்டில்ல வச்சு ஒரு அழகான மரத்தோட அடியில புதைச்சு வைக்கிறா. அதுக்கப்புறமா மறுபடியும் உள்ள போறா. லீ டாக்டர் இருக்கார்ல, அவர் பக்கத்துல தான் நிங்கு படுத்துட்டு இருக்கான். இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அவனுக்கு. ஆனா அவனுக்கு சுயநினைவே சுத்தமா இல்ல. லீ டாக்டர் பாக்குறாரு. ஷாஷா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷாஷா அழுதுட்டு இருக்கா. ஷாஷாவோட தம்பி, வேலைக்கார பொண்ணுன்னு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. நம்ம நிங்குக்கு ஷாஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் சோகமா இருந்துட்டு இருக்காங்க. சரி உயிர் இருக்கிற வரைய நீங்க இங்கேயே படுத்திருக்கட்டும்னு ஷாஷா சொல்லிடுறா. ஷாஷா ஒரு நாள் தோட்டத்துல செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது, ஏ ஷாஷான்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா நீங்க நிக்கிறான். டாக்டரோட குரல் மட்டும் பின்னாடி கேட்டுட்டு இருக்கு. நீங்க அன்னைக்கு டிஸ்இன்டகிரேஷன் மெத்தட ட்ரை பண்ணால, உடம்புல இருக்கிற சக்தி அத்தனையும் ரிலீஸ் பண்ண வேண்டிய மெத்தட் அது. அப்பதான் உடம்பு கொலாப்ஸ் ஆகும். ஆனா அவன் உடம்புல ஒரு துளி சக்தி கூட மிச்சம் இல்ல. ஏன்னா எல்லாத்தையும் அவன் உனக்கு கொடுத்துட்டான். அவன் உடம்புல மிச்சம் இருந்தது விஷம் மட்டும்தான். அது ஒட்டு மொத்தத்தையும் அன்னைக்கு அவன் வெளியேத்திட்டாங்கிறதால இப்ப அவன் பாடியில விஷமே இல்ல. கொஞ்ச நாள் பாடி ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் அவன் எந்திரிச்சிட்டான்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஷாஷா நீங்க பார்த்து அழுதுட்டு இருக்க. நீங்க வேகமா ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு ஷாஷா நீங்க மறுபடியும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. அங்க இருக்கிற சாம்பல் யாருது அப்படின்னு பார்த்தா மாஸ்டரோட தான். மாஸ்டரோடத கொண்டு வந்து எந்த இடத்துல என் அத்தையோட சாம்பல் இருக்கோ நான் அங்கேயே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்றா. உன் அத்தை ஹாப்பியாவா இருப்பாங்க அப்படின்னு கேட்க, எல்லாருக்கும் பாசத்தை காட்டுறதுக்கு ஒரு டைப் இருக்கு. என் மாஸ்டர் தப்பான வழிய சூஸ் பண்ணிட்டாரு. ஆனா மாஸ்டர் இருக்கும்போது எல்லா நேரமும் எங்க அத்தை சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா மாஸ்டர் அந்த அளவுக்கு அத்தைக்கு முக்கியமான ஒரு ஆளு. அதனால அத்தை ஒண்ணும் கோச்சுக்க மாட்டாங்கன்னு ஷாஷா சொல்றான். நீங்க பாக்குறான். என் சித்தப்பாவோட கிளவுஸ் இருக்கே அது என்கிட்ட இருக்கு. அவங்க 2 பேரும் கூட பாசமா தானே இருந்தாங்க. அதையும் உங்களுக்கு கம்பெனியா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2யும் வச்சு புதைக்கிறாங்க. ஷாஷாவும் நீங்க ஒருத்தங்க பாத்துட்டு இருக்காங்க. இங்க ஷீச்சி இருக்கால, அவரு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு நேரா ரூம்குள்ள வரா. பார்த்தா இது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அங்க இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறா. வேற யாருமே அந்த இடத்துல இல்ல. ஷீச்சி அத ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஷாஷாவோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்களோட வாள் வித்தை அதை எப்படி கத்துக்கிறது, அதுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. ஷீச்சி எதை தேடி இத்தனை நாள் அலைஞ்சிட்டு இருந்தாலோ, எது அவளோட கனவா இருந்ததோ அந்த புக் அங்க இருக்கு. யார் வச்சதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஷீஷி கண்ணுல கண்ணீரோட நன்றியோட நிக்கிறா. இங்க நம்ம நிங்கோட ஊர்ல கல்யாணம் ஏற்பாடாயிட்டு இருக்கு. பயங்கரமா கிராண்டா ஏற்பாடாயிட்டு இருக்கு. சரி ஓகே ஸ்வீட்லாம் சாப்பிடலாம். நம்ம நீங்க தான் இங்க இருந்து கிளம்ப போறாருன்னு ஷோகுன்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நீங்க நின்னுட்டு ட்ரெஸ்ஸா போட்டு பாத்துட்டு இருக்கான். ஷாஷா கல்யாணத்துக்கு எந்த ட்ரெஸ் போட்டுருது, இதுவும் அழகா இருக்கு அதுவும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கான். ஷாஷா பாக்குறா. சின்சியரா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. சரி ஓகே எல்லாருமே நம்ம கல்யாணத்துக்கு gift கொடுக்கறதுக்காக வர போறாங்க. நம்ம சீக்கிரமா ரெடி ஆக வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகே ரெடி ஆகலாமா அப்படின்னு அவங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு gift குடுக்கறதுக்கு ஆளுங்க வரிசையா வந்துட்டு இருக்காங்க. லிங்கோவ ஜோடியோட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வெல் விஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம யூஜி வரான். இப்பெல்லாம் மனசுக்குள்ள எந்த வருத்தமும் இல்ல போல. இருக்கிறதுலே மிகப்பெரிய பதவியில இருக்கிற யூஜிக்கு வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் அங்க சொல்ல, அங்க நிக்கிற எல்லாரும் தலை வணங்கி வரவேற்க யூஜி ஹீரோ மாதிரி உள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். ஷாஷா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க gift கொடுக்குறாங்க. யார் அந்த ஷாவுன்னு அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. ஷாஷா எட்டி பாக்குறா. தெரியாத ஒரு முகமா இருக்கு.
ஆனா ஷாவ்னா யாருன்னு அவளுக்கு தான் தெரியும்ல. முகத்த மாத்திர வித்த தெரிஞ்ச ஒருத்தன தூரமா விட்டு வந்தால. அவன் அவளோட கல்யாணத்துக்காக கேள்விப்பட்டு இங்க வந்து கிஃப்ட் குடுத்துட்டு இருக்கான். அடுத்து இன்னொரு பக்கம் ஷாஷா சீக்கிரம் வா. யூச்சி வந்து உனக்கு ஒரு பெரிய ஆஃபர் குடுத்திருக்காருன்னு சொல்ல ஷாஷா இறங்கி ஓடி போறா. உனக்காக சூப்பர் டீலோட ஸ்பெஷல் ஒயின் வந்திருக்கு. இங்க பிசினஸ் கூட நீ ஆரம்பிச்சிடலாம்னு சொல்ல, அப்படியா சீனியர் வாங்க வாங்க முதல்ல இதை ஓபன் பண்ணலாம்னு ஷாஷா கிளம்புறா. அவ இடுப்புலயே ஒரு கயிறை கட்டி இழுத்து விட்டுறான். நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறமா பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிக்கலாம், ஓகேவா அப்படின்னு கேக்குறான். ஷாஷாவும் நீங்கும் எல்லாரும் முன்னிலையிலயும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியா அந்த 2 பேரும் சேர்ந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள துரத்திட்டே பின்னாடி ஓட ஆரம்பிக்க, இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாப்பி எண்டிங்கோட இந்த சீரிஸ் ஒரு முடிவுக்கு வருது. இந்த சீரிஸ் உங்களை நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீரிஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபேவரட் கேரக்டர் யாரு அப்படிங்கறத மறக்காம இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான சீரிஸோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.